நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து மீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ள வெளுக்க நின்ற நாராயணன் என்று திருப்புகழிலே மாவலியை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. இப்படி எல்லா இடங்களிலும் மாவலி மிக சிறப்பித்து சொல்லப்படுகிறார். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தா அயதெல்லாம் ஒருங்கு என வள்ளுவராலும் குறிப்பிடப்படக்கூடிய இந்த மாவலியினுடைய வைபவத்தை நம்மிடையே இப்பொழுது படைக்க வருகிறார்கள். சுசித்ரா அவர்கள், அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹர ஹர महादेव. आंजनेय मूर्ति की जय. सद्गुरु स्वामिनः जय. धिमिकिट धिमिकिट वाजमृतंग. धिमिकिट धिमिकिट वाजमृतंग. ब्रह्मा टाळकरी गजानन. ब्रह्मा टाळकरी गजानन. तांडवन नृत्यकरी गजानन. तांडवन नृत्यकरी. देह दिसे कोटी सुरगड दाटी. देह दिसे कोटी सुरगड दाटी. मध्ये शिवगौरी गजानन. मध्ये शिवगौरी गजानन. तांडव नृत्यकरी गजानन. तांडव नृत्यकरी. उपजत गिळिला धरणि वृंद. उपजत गिळिला धरणि वृंद. उपजत गिळिला धरणि वृंद. उपजत गिळिला धरणि वृंद. रका है न कड़े धरणि वृंदा. रका है न कड़े धरणि. जय जय बल भीमा बल भीमा. भारत व गुण महिमा. जय जय बल भीमा. देई तव पति प्रेमा रामा. 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 नुज जीवन सुखतामा. रामानुज जीवन सुखतामा. जय जय बल भीमा बल भीमा. भारत व गुण महिमा. जय जय बल भीमा बल भीमा. भारत तव गुण महिमा. जय जय बल भीमा. गुरु महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु. 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 அறிந்தறிந்து வாமனன் அடியினை வணங்கினாள். அறிந்தறிந்து வாமனன் அடியினை வணங்கினாள். அறிந்தறிந்து வாமனன் அடியினை வணங்கினாள். செறிந்தெழுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும். செறிந்தெழுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும். மறிந்தெழுந்த தென்திரையுள் மறிந்தெழுந்த தென்திரையுள் மண்ணு மாலை வாழ்த்தினாள். மறிந்தெழுந்த தென்திரையுள் மண்ணு மாலை வாழ்த்தினாள். வரிந்தெழுந்து தீவினைகள் பற்றுதல் காண்பன். வரிந்தெழுந்து தீவி
பற்றுதல் காண்பதே. ஸ்ரீயப்பதியான பகவான் லோக சம்ரக்ஷணத்துக்காக எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார். அத்தனை அவதாரமும் அவர் பண்ணினது பூரா தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக, எல்லாரையும் பரிபாலனம் பண்றதுக்காக. அத்தனை பேரையும் பரிபாலிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது சாமானியப்பட்ட விஷயமே கிடையாது. அப்பேற்பட்ட பரிபாலனத்தை பண்ணுவதற்காகவே யதேஷ்டமான பல அற்புதமான அவதாரங்களை பண்ணி எல்லாருக்கும் நல்லதை பண்ணிட்டு இருக்கார். அதுல இன்னைக்கு பார்க்க போற இந்த அவதாரத்துக்கு விசேஷம் கொஞ்சம் கூட இருக்குன்னா, எப்படின்னா மற்ற அவதாரங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க, ராம அவதாரமாகட்டும் கிருஷ்ண அவதாரமாகட்டும், எல்லாத்துலேயுமே தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணினார். ஆனால் அதுல பார்த்தேன்னா கிருஷ்ண அவதாரத்துல பார்த்தா கம்சாதிகளை வதம் பண்ணினார். ராம அவதாரம் எடுத்துட்டா ராவணாதி அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணினார். ஆனால் இந்த மகாபலியுடைய ஒரு சரித்திரம் எடுத்துட்டா இதுல நிர்கிரகத்துக்கான வழியே கிடையாது, அனுகிரகம் மட்டும்தான் பண்ணிருக்கார். இதுல நிகிரகம் பண்ணல, அனுகிரகம்ங்கிற ஒன்னதான் பண்ணிருக்கார். எப்பொழுதுமே இந்த கிரகம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாரையும் ஒரு நிலையா கொண்டு போறது அப்படின்னு பார்த்தா கிரக பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா இல்லையா, கிரக பலன் சரியில்லை அதனால தான் வாழ்க்கையெல்லாம் அப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு இருப்பா. ஆனால் இந்த கிரகம் எப்பேற்பட்டதுன்னார், ஒரே ஒரு விக்கிரகம் போறோம்னார். அந்த விக்கிரகத்தை நம்ம பாத்துல கொண்டு வந்து வச்சுட்டா எல்லா கெட்டதும் நிகிரகமாயி அத்தனையும் அனுகிரகமாவே இருந்துருக்குன்னு. அப்படி அனுகிரகம் பண்றதுக்காகவே ஒரு அவதாரம் இந்த வாமன அவதாரம்னார். அவதாரம் பண்ணினதனமோ பெருமாள், ஆனா பெருமைகள் எல்லாம் சேர்ந்ததனவோ மகாபலிக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மற்ற அவதாரங்கள் எடுத்துட்டா எப்படி சொல்லுவோம், ராமர் அப்படி பண்ணினார் கிருஷ்ணர் அப்படி பண்ணினார்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஒரு அவதாரத்தை எடுத்துட்டா மகாபலி என்ன ஒரு உறுதிப்பாட்டோட இருந்திருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல வாமனனாக வந்த அவருடைய சாமர்த்தியத்தை சொல்றதா இல்ல மகாபலி அற்புதமாக வாக்கை காப்பாற்றிய அந்த உறுதிப்பாட்டை சொல்வதா, ஒண்ணுக்கொண்ணு போட்டி போட்டு. இதுல போஜ சம்புன்னு ஒண்ணு உண்டு, போஜ மகாராஜா பண்ணினது. அந்த போஜ சம்புல சொல்றச்ச நாராயணாய நளினாய தலோச்சனாய நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய இதில் பாடுறச்ச நாராயணாய நளினாய தலோச்சனாய அவருடைய அழகையெல்லாம் வர்ணித்தார். ஆனால் இதுல கடைசியில சொல்றச்ச என்ன சொல்றார், இதை வாமன வைபவம்னு சொல்லப்படாது. ஏன்னா வாமனனாக அவர் வந்தார், ஆனா வாமனனாக வந்து அவருடைய ஸ்ரீ பாதத்தை தன்னுடைய சிரசில் பெற்ற வைபவசாலி மகாபலி தானே. அதனால இத வாமன வைபவம்னு சொல்றதை விட மகாபலி வைபவம்னு சொல்லுவோம். நான் சொல்லல, போஜ மகாராஜா சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துல சொல்றச்சியே மகாபலி வைபவாய அப்படின்னு தான் சொல்றார். ரொம்பவே ஒரு அசாத்தியமான சரித்திரம் இந்த மகாபலி வைபவம்ங்கிற சரித்திரம் இருக்கே. இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணினாலும் சரி, இதை சொல்வதின் மூலமாகவும் சரி, எப்பேற்பட்ட மகாத்மியம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத ரொம்ப அசாத்தியமா திருமங்கை மன்னன் நமக்கு சாதிக்கிறார். அதிலும் இந்த பாசுரத்துக்கு கொஞ்சம் விசேஷம் ஜாஸ்தி. ஒரு குரலாய் இரு நீளம் மூவடி மண் வேண்டி, ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி உலக
அனைத்தையும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகையனா மாவலியை சிறையில் வைத்த தடாளன் தாழ் அணைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழச்சீராம விண்ணகரே தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழ ஸ்ரீராம விண்ணகரே சேர்மினீரே இது சொல்றச்ச திருமங்கை மன்னன் சாதிக்கிறார். அழகா 1 2 3ன்னு வருஷப்படுத்தினார். ஆனா இதோட விசேஷம் அது கிடையாது. நிஜமாலே இதுல விசேஷம் என்னன்னு பார்த்தா, இந்த பாசுரத்தை யார் இவரை பாட சொல்லி கேட்டா தெரியுமா? சைவம் அப்படின்னு எடுத்துட்டா நாயன்மார்கள், அந்த நாயன்மார்கள் அப்படின்னு எடுத்துட்டா நால்வர். அந்த நால்வரில் ஒருவர் யாருன்னு பார்த்தா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் திருமங்கை மன்னனை பாட சொன்னார். ஒரு குறள் பாடுங்கன்னு கேட்டாராம். ஒரு குறள் பாடுங்க அப்படின்னார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு குறள் இருநிலம் மூவடி அப்படின்னு ஆரம்பிச்சு 7 இசைன்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்ச உடனே திருஞான சம்பந்தர் என்ன பண்ணினார்? அவரிடம் இருந்த வேலை இவருக்கு பரிசாக கொடுக்கிறார். திருஞான சம்பந்தர் தன்னிடம் இருந்த ஞான வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக கொடுக்கிறார். இந்த பாசுரம் முடிஞ்ச உடனே வேலுன்னு சாமான்யமா பார்த்துடப்படாது. வேல் எதை குறிக்கும்? வேல் என்பது எதை குறிக்கும்? ஞானத்தை தானே குறிக்கும். ஞான வேல்னு சொல்றோமே, ஞானத்தை குறிக்கும். ஆக இந்த மகாபலி வைபவத்தை பத்தி சொன்னதுக்கு அவருக்கு வேல் கிடைச்சது. இந்த மகாபலி வைபவத்தை பத்தி கேட்க போறதுக்கு என்ன ஆறுதுன்னா, அத்தனை பேருக்கும் வேல் கிடைக்க போறது. எந்த விதமானா ஞான ஸ்வரூபமா ஆக போறது. அது இந்த சரித்திரத்தின் ஒரு சிறப்பு. அப்பேற்பட்ட இந்த மகாபலி வைபவம்ங்கிறது கேட்க கேட்க ஆனந்தம், அதை பருக பருக ஆச்சரியம். இன்னும் சொல்ல போனா ஸ்ரவண நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த இவருடைய இந்த சரித்திரத்தை நாம் ஸ்ரவணம் செய்தால் நமக்கு ஸ்ரவணலோக பதவி கிடைக்கிறது. இறுதியில நமக்கு வைகுண்ட பிராப்திங்கிறது கிடைக்கிறதே. எப்பேற்பட்டது அது கிடைச்சுடுமா அவ்வளவு எளிதா? அப்பேற்பட்ட பலன்களை தரக்கூடியது இந்த சரித்திரம். இந்த சரித்திரத்தை பத்தி சொல்லும் பொழுதே பார்க்கடலை கடையறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். சமுத்திரத்தை பார்க்கடலை நன்னா கடைஞ்சுன்னு இருக்கா. அமிர்தத்தை உத்தேசிச்சு கடையும் பொழுது அந்த அமிர்தத்தை பெருமாள் ஒரு ஸ்திரீ ரூபம் எடுத்துட்டு தேவர்களுக்கு கொடுத்துட்டார். தேவர்கள் அதையெல்லாம் பருகினப்புறம் என்ன ஆறுதுன்னா அத்தனை பேரும் நல்ல பலசாலிகள் ஆயிட்டா. ஏன்னா அமிர்தம் இல்லையா, நல்ல பலம் வந்துடுறது. அதனால அசுரர் குலத்தை எல்லாம் இவர்கள் வென்றார்கள். மகாபலி உள்பட எத்தனையோ அசுரர்களை இவர்கள் அத்தனை பேரும் வென்றார்கள். இப்போ முக்காவாசி அசுரர்கள் காலமாயாச்சு. ஒரு சில பேர் பாக்கி இருக்கா. அதுல மகாபலி ஒண்ணு. ஆனால் அந்த மகாபலிக்கு மீண்டும் தன்னுடைய உயிரையும் அவருடைய சக்தியையும் பராக்கிரமங்களையும் கிடைக்கும்படி அனுகிரகம் பண்ணினது யாருன்னு தெரியுமா? வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்ராச்சாரியார் அவர்கள். அசுரகுருன்னு சொல்லுவா. அந்த சுக்ராச்சாரியாருடைய ஒரு அனுகிரகத்தினால் மகாபலி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்கார். மகாபலி யாருன்னு அத்தனை பேருக்குமே தெரியுமே. விரலை காண்பித்து, பெரிய விரல் கூட கிடையாது, இத்தினோண்டு விரல். அந்த இத்தினோண்டு விரலை காமிச்சு தோ இங்க பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வார்த்தைக்காக தூணிலிருந்து வெளியிலே வந்தாரே, அப்பேற்பட்ட பாக்கியசாலியான பிரகலாதனுடைய பேரன் மகாபலிங்கிறவர். விமோச்சரன் மகாபலியுடைய அப்பாக்கு பேர். மகாபலியுடைய மனைவிக்கு விந்தியாவளின்னு பேர். இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. ஆனா அந்த சுக்ராச்சாரியாருக்கு மட்டும் எப்பொழுதுமே என்னன்னா அசுரர் குலம் நன்னா தலை ஓங்கி இருக்க வேண்டும். இவா எல்லாம் என்னன்னா அந்த பிரகலாத வம்சத்தை சேர்ந்ததுங்கிறதுனால எல்லாருமே யாருக்கும் எந்த துன்பத்தையுமே கொடுக்கறது கிடையாது.
அத்தனை ரிஷி மண்டலங்களையும் நல்லபடியா பார்த்துண்டா. மகாபலியோடைய ராஜ்யத்தை யாருமே வெறுக்கல. அத்தனை பேருக்கும் அந்த மன்னனை ரொம்பவே பிடிச்சது. எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி சமயத்துல ஒரு சமயம் பிரகஸ்பதி அவருடைய வார்த்தைய கேட்க முடியாதபடி தேவேந்திரன் நடந்துக்கிறார். இந்திரன் அப்படி நடந்துட்டார். அப்படி நடந்துன உடனே என்ன ஆறுதுன்னார், ஒரே ஒரு தரம் தான் மகான்கள் எல்லாம் சொல்லுவா. அவள்லாம் 2-3 தரம் சொல்ல மாட்டா. நான் ஒரு தரம் சொல்றேன் கேள அப்படின்னு 2-3 தரம்லாம் அவ சொல்ல மாட்டா. ஒரே ஒரு தரம் சொல்லி பாப்பா. கேட்கலையா, கேட்கிற சக்தி இவாளுக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து போயிடலான்னு பிரகஸ்பதி மறைஞ்சுட்டார். இப்போ சுக்ராச்சாரியார் பார்த்தார், ஆஹா பிரகஸ்பதியுடைய அனுகிரகம் அங்க இல்ல. குரு அனுகிரகம் இருந்தால் எப்பேற்பட்டதும் சாத்தியமாகும். அசாத்தியமாக எதை வேணாலும் நாம் சாதிக்க முடியும். குருவின் ஒரு அனுகிரகம்ங்கிறது மட்டும் இருந்துடுத்துனா. ஆனா இப்ப தேவேந்திரனுக்கும் அது மிஸ் ஆறுது. இந்த நேரம் பார்ப்போம், மகாபலி புறப்பட்டு இந்த நேரத்துல போய் படையெடுத்து நாம் செல்வோம், தேவலோகத்தை வென்று வருவோம் அப்படின்னு சுக்ராச்சாரியார் சொல்றார். விஸ்வஜித் யக்ஞம் அப்படிங்கிற யாகத்தையும் பண்ணினார். விஸ்வம்னா உலகம், ஜித்னா ஜெயிக்கிறவர். விஸ்வஜித் அந்த யஜ்யத்தை பண்ணி இவா யுத்தத்துக்கு புறப்பட்டா. யுத்தத்துக்கு இவா வரான்னு தெரிஞ்ச உடனேவே தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணினா, எல்லாம் அவாவா பேஸ்ட் அடிச்சு அந்த இடத்த விட்டு மறைஞ்சே போயாச்சு. தேவலோகத்தை காலி பண்ணிட்டு போயிடுறா. எல்லாம் வக்கேட் பண்ணியாச்சு தேவலோகத்தை. ஏன்னா மகாபலியை எதிர்த்து போரிட சக்தி இல்லை. ஏன்னா சுக்ராச்சாரியாரின் அனுகிரக பலம் இப்ப கூடவே அவளுக்கு இருக்கு. அதனால இவா எல்லாம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு வந்தா. மகாபலிக்கு ரொம்ப சௌரியமா போயிடுத்து. நேரா போய் தேவலோகத்தை ஆக்கிரமிச்சுட்டு அங்க அரசாட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஷ்யப முனிவர் அவருக்கு 2 மனைவிகள் உண்டு. திதின்னு ஒரு மனைவி, அதித்தின்னு ஒரு மனைவி. இந்த திதிங்கிறவளுக்கு பிறந்தவா எல்லாம் அசுர குலத்தை சேர்ந்தவர்கள். திதி சுதான்னு பேர் அவளுக்கெல்லாம். இங்க அதித்தியுடைய புத்திரர்கள் எல்லாருமே சாதுக்கள், தேவர்களாக இருந்துருக்கா. இந்த அதித்தி என்ன பண்றா, நேரா போய் அவருடைய கணவரான கஷ்யப முனிவர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காளே, எல்லாம் இருக்க கூட ஒரு இடம் இல்லை, ஜாகிக்கு ஒரு இடம் இல்லையே, எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுடைய கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆனுமே, பழையபடி அவ நன்னா க்ஷேமமா இருக்கணுமே, அதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு காஷ்யப முனிவரிடத்துல அதித்தி அம்மா கேட்கிறா. அப்போ கஷ்யப்பர் சொல்றார், வாஸ்தவம்மா, ஆனால் அது அவ்வளவு லகுவா நடக்கக்கூடிய சமாச்சாரம் இல்லை. நம்மளால அதை சாதிக்க முடியாது. எம்பெருமான் ஒருவரை தவிர அதை யாராலையும் சாதிக்க முடியாது. அதனால பெருமாளை பூஜை பண்றதை காட்டிலும் ஒரு சிறந்த வழி இதற்கு கிடையாது. அந்த பூஜை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விரதம் இருக்கு. அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அது என்ன விரதம் அப்படின்னு கேட்ட உடனே பயோ விரதம்னு சொல்றான். பயோநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கடல் க்ஷீர சாகரத்துல அற்புதமாக சயனம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாளுக்கு பயோவிரதம்ங்கிறத இருந்துட்டா போறோம்னா, இந்த பயோவிரதம்ங்கிறது 12 நாள் இருக்கணும். எப்படி பண்ணணும்னா, நன்னா கோக்ஷீரம், தூய்மையான புனிதமான கோக்ஷீரம், நல்ல பால், அந்த பாலில் அன்னத்தை தயார் பண்ணி அதை ஹோமத்தில் அர்ப்பணம் பண்ணணும், அக்னியில அதை அர்ப்பணம் பண்ணணும். இந்த மாதிரி 12 நாள் பண்ணணும். இப்படி பண்ணினா நல்லபடியா எல்லாம் நடக்கும் அப்படின்னு கஷ்யப முனிவர் சொன்னதை கேட்டு இந்த அம்மாவும் பண்ணினதுக்கு அவளுக்கு பலன் கிடைத்தது. பெருமாள் அவ முன்னாடி காட்சி கொடுத்தார். அதித்திட்ட காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்கிறார். இந்த மாதிரி என்னுடைய குழந்தைலாம் கஷ்டப்பட்டு இருக்கா, பழையபடி அவளுக்கு பதவி இடம் எல்லாம் நல்லபடியா கிடைக்கணும், அதற்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அப்ப பெருமாள் எப்பவுமே பாருங்க, பெருமாள் டக்குன்னு வாயே விடமாட்டார். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாத்தணுமோ இல்லையோ, அதனால யோசிக்கிறேன் அப்படின்னாரா. யோசிப்போம் அதை பற்றி அப்படின்னு ஒரு நிமிஷம் இருந்துட்டு, அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை, அதுக்கு ஒரே ஒரு உபாயம் இருக்கு, அந்த உபாயம் நடக்கும். ஆனால் நான் உங்களுக்கு குழந்தையா அவதாரம் பண்ணணும், நான் உங்களுக்கு குழந்தையா வந்து அவதாரம் பண்றேன், ஆனால் இது தேவ ரகசியம், யாருக்கும் தெரியப்படாது அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். சந்தோஷமா அதித்தி இருந்துருக்கா, கரு உற்றாள், அற்புதமான ஆண் குழந்தையாக அதித்தியிடம் அவதாரம் பண்றாராம். மாதவத்தோன் காசிபன்
மாதவத்தோன் காசிபன் அகமகிழ்ந்தார், மாதவத்தோன் காசிபன் அகமகிழ்ந்தார். அதித்தி புத்திரனாய் அவதரித்தார் ஸ்ரீஹரி, அதித்தி புத்திரனாய் அவதரித்தார். ஸ்ரவணத்வாதசி ஸ்ரவணத்வாதசி ஸ்லாக்யமதாகவே, ஸ்ரவணத்வாதசி ஸ்லாக்யமதாகவே, ஸ்ரவணத்வாதசி ஸ்லாக்யமதாகவே. ஸ்ரவண மங்களதாயகன் சித்தாஸ்ரமத்தில், ஸ்ரவண மங்களதாயகன் சித்தாஸ்ரமத்தில் அதித்தி புத்திரனாய் அவதரித்தார். பயோததி விடுத்து பயோவிரத பலனாய், பயோததி விடுத்து பயோவிரத பலனாய், பயோததி விடுத்து பயோவிரத பலனாய். பரம கருணையுடன் பரந்தாமன் நாராயணன், பரம கருணையுடன் பரந்தாமன் நாராயணன் அதித்தி புத்திரனாய் அவதரித்தார் ஸ்ரீஹரி, அதித்தி புத்திரராய் அவதரித்தார்.